நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இந்த வார பிரீமியம் வீடியோ இதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நான் கேட்டிருந்த கேள்வியுடைய விடை. இப்போது போன வாரம் கேட்ட கேள்வியுடைய அந்த ஜாதக அமைப்பு வந்துருச்சு. 28 பிப்ரவரி 1968 10:35 AM தென் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்துருச்சு. இவருடைய ஜாதகத்தில் இவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்றத உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். இதில் என்ன ஒன்றுனா, அப்பாவும் பொண்ணுமா என்கிட்ட வந்து பலன் கேட்டாங்க. 2 பேரும் லைனில் இருந்தாங்க. அப்போ 2 பேரும் லைனில் இருக்கும்போது, குருஜி என் பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எடுப்பில் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு குருஜி சொல்லிடுவார்ப்பா அப்படின்னு சொன்னதுனால நான் ஆர்வத்தோடு கேட்குறேன். நான் என்ன துறையில் இருக்கிறேன், என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து சொல்லணும்னு விரும்புகிறேன்றதான் ஃபஸ்ட்டு கேள்வியே. சரி, இவருடைய ஜாதகம் மேலே தெரியுது பாருங்க. மேஷ லக்னம், லக்னத்தை குரு பார்த்த யோக ஜாதகம். லக்னாதிபதி 12ல் மறைஞ்சாலும் கூட செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லைன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறது தான் கொஞ்சம் பாபத்துவம். அதாவது மிகப்பெரிய குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை, 100 மார்க் வாங்க வேண்டிய ஜாதகத்தை 70 மார்க் வாங்கக்கூடிய ஒரு தன்மையாக சனி ராகுவோடு சேர்ந்திருப்பது குறைக்கிறது. மற்றபடி இது ஒரு நல்ல யோக ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய சுவர்கள் சூரியனும் சந்திரனும். சூரியனும் சந்திரனும் நண்பர்கள் 4, 5 என்கின்ற கேந்திர கோணங்களுக்கு உடையவர்கள். அவங்க 2 பேருமே பாருங்க, இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சூரிய சந்திரர்கள் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆக என்ன நடக்குது? யோகர்கள் நல்ல விதமாக இருக்க, எல்லாருமே குருவின் தொடர்பில் இருக்க, இவருடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். என்னுடைய தொழில் விதி என்பது சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தொழில் விதி என்பது என்ன? தொழில் விதி என்பது என்ன? மெதுமெதுவா இந்த விதியை செதுக்கி வச்சு கிட்டத்தட்ட எல்லா ஜாதகங்களையும் 95 ஜாதகங்கள்ல இந்த விதி தெல்ல தெளிவாக பொருந்தக்கூடிய 95% ஜாதகங்கள்ல இந்த விதி தெல்ல தெளிவாக பொருந்தும். ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் அந்த கிரகத்துடைய படிப்பு தொழில் அமைப்புகள் அவருக்கு இருக்கணும்ன்றது ஒரு விதி. அவயோக தசை நடக்கும்போது அது மாறும். 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழிலை அவர் செய்வார்ன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜாதகத்தில் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் முதல் நிலை சுபத்துவம், குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் இவருக்கு 23 வயதிற்கு பிறகு சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை வரிசையா அவயோக தசைகளாக வர்றதுனால 2ஆம் நிலை அமைப்போட புதன் தசை, புதன் தான் 2ஆம் நிலை சுபத்துவமாக 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். அப்போ புதனுடைய தொழில்களை தான் இவர் இருக்கிறார். 2வது, இவர் டீச்சரா இருக்கிறாரா? இவருடைய குவாலிட்டி என்ன? லக்னத்தை குறிப்பார்க்கிறது. நான் எடுத்த இடத்துல என்ன கேட்டேன், ஐயா கல்வித்துறையில் இருக்கிறீங்க, ஸ்கூல் நடத்துறீங்களான்னு கேட்டேன். கல்வித்துறையில் இருக்கிறீங்க, ஸ்கூல் நடத்துறீங்களான்னு கேட்டேன். நான் கூட வந்து பர்ஃபெக்ட் அனைவருன்னா அடுத்த வார்த்தை சொன்னார், எங்க ஊர்லயே என்னுடைய காலேஜ் தான் பெரிய காலேஜ் குறிச்சின்னார். நம்ம ஜோதிடத்தில் அந்த அளவுக்குலாம் துல்லியமாக சொல்ல வேண்டாம். நான் ப்ரிடிக்ட் பண்ணுறதே செகண்ட்ஸ் தான், செகண்ட்ஸில் தான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். கல்வித்துறையில் இருக்கிறீங்க, அந்த ஒரே பாயிண்ட், அதுக்கு மேலே வேறு எதுவுமே சொல்லலை. கல்வித்துறையில் இருக்கிறீங்க, ஸ்கூல் நடத்துறீங்களா, ஏன் வாத்தியாராக இருக்கிறீங்களான்னு கேட்கல அப்படின்னு சொன்னால் ஜாதகம் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது. வாத்தியார்னா 50,000 60,000 சம்பளம் வாங்குவார், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார், அவ்வளோதான். ஆனால் ஜாதகம் அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. யோகர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு யோகரே குருவாகி 9, 5ஆம் அதிபதிகள் 5ஆம் இடம்லாம் வலுவாக இருக்கிறது. லக்னாதிபதி மட்டும் கொஞ்சம் சேதப்பட்டிருக்கிறார். அப்போ இவருக்கு கொஞ்சம் ஒரு நிலையில ஒரு பண வசதி உள்ள அமைப்புகள் இருக்கு. அதை வச்சு ஐயா ஸ்கூல் நடத்துறீங்களா, கல்வித்துறையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா என்னுடைய ஊர்ல, குறிப்பிட்ட ஊரை சொன்னார், அது நாகரிகமாக இருக்காது, என்னுடைய ஊர்ல என்னுடைய காலேஜ் தான் ரொம்ப பெருசுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆக மாணவர்களுக்கு இந்த தெல்ல தெளிவான விதிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றதுக்கு, ஆனா ஒண்ணு, இதை நீங்க கஷ்டப்படுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். மாணவர்கள் பெரிய அளவில் இதற்கு கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே நல்லா தெரியும். ஒரு 5 பேர் 6 பேர் என்னுடைய மனதை தொட்ட மாணவர்கள் பிரீமியம் வீடியோவில் 5 பேர், அதுலேயும் ராஜேஷ் பொன்ராஜ், ஆர்பி ராஜேஷ் பொன்ராஜ் சரியான அமைப்பை. இப்போ நான் என்ன சொன்னணும், முதல்நிலை சுபத்துவம் இது, 2ஆம் நிலை சுபத்துவம் இது, இவர் கல்லூரி நடத்துகிறார். நான் கூட ஸ்கூல் நடத்துகிறாருன்னு தான் சொன்னேன். இவர் கல்லூரி நடத்துகிறார் என்று சொன்னவர் ராஜேஷ் பொன்ராஜ், அமுதா ரமேஷ், வீராசாமி, பாலகிருஷ்ணன், பெங்களூர் பாலகிருஷ்ணன், பாரதி மங்கைநாதன், மகேன். இந்த 6 பேரும் எக்ஸலண்டா கல்வித்துறையில் இருக்கிறார், கல்லூரி நடத்துகிறார், ஸ்கூல் நடத்துகிறார், காலேஜ் நடத்துகிறார்னு தெல்ல தெளிவாக இவர்கள் சொன்னவர்கள். மற்றபடி இன்னும் ஒன்று என்னன்னா அப்படின்னு சொன்னா,
புதனுடைய துறையில இருக்கிறார்னு கெஸ் பண்ணவங்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன். இந்த 6 பேரும், இப்போது நான் வாசிச்ச 6 பேரும் முதல் நிலை அமைப்பாக அப்படியே அருமையாக நம்முடைய இதை வந்து கரெக்டா கெஸ் பண்ணவங்க. ரெண்டாவது, புதனுடைய துறையில் இருப்பார்னு அப்படியே தெளிவாக சொன்னவர்கள் வேலுமணி, அஸ்வின், முத்துமால் முருகன், ஸ்ரீதர் ராஜேஷ், கார்த்திக், எம் சந்துரு, ஐலவன் ஆனந்த், ரகுபதி, ஆறுமுகம், தர்மராசு, வெங்கடேஷ், ஜே, ராதா, எஸ், விஜயகுமாரி, ராமலிங்கம், அங்கப்பன், ஏவி மோகன் நகரி, அருணாச்சலம், எம் சின்னநந்தகுமார், பிரபாகரன், எம் சுந்தர வடிவேலு, ஐயனார், டாக்டர் சீனி, புளோரன்டைன், எம் பழனிசாமி, பன்னீர்செல்வம் இனிஷியல் என்ன ஞாபகம் இல்லை, பன்னீர்செல்வம், இவங்க எல்லாமே புதனுடைய துறையில இருக்கிறான்றத காரக அமைப்புகள்ல தெளிவா கெஸ் பண்ணீங்க. ஆக இவர்களுக்கும் ஒரு பாராட்டு. பொது வீடியோகள்ல யாருமே சரியா சொல்லலை, ஆனா புதனுடைய துறையில இருக்கிறாங்கன்னு பொது வீடியோல சொன்ன 2 பேரை பாராட்டுறேன். ஸ்பாரோ பிட்ஸ், ராஜசேகர், C61, இந்த 2 பேர் மட்டும் பொது வீடியோல புதனுடைய காரகத்துறைன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே புதனை பற்றி சிந்தித்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல ஒரு இதை சொல்லிடுறேன். இந்த தடவை சர்வேஷ் என்கின்ற ஒரு பிரீமியம் வீடியோ நேயர், ஐயா எல்லாம் சொல்றீங்க, சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க, சுபத்துவமோ பாபத்துவமோ இல்லாம வெறும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் மட்டும் இல்லாம வெறுமனே கிரகங்கள் இருக்கு இல்லையா, வெறுமனவே கிரகங்கள் இருக்கு எந்த இடத்துல, உண்மைதான். ஆனா அம்சத்தை வச்சு ஒரு லெவலில் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அம்சத்துல கிரகம் என்ன நிலைமை இருக்குன்றதை வச்சு ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஆனா ராசி கட்டத்துல எந்த பார்வையும் இல்லை, எந்த கிரகத்தோடு இணையல, அது இயல்பாக இருக்கிறது, தனியாக இருக்கிறதுன்னு கொடுத்திருக்கிறார். சர்வேஷ் தனியாக இருக்கக்கூடிய சுபத்துவம் பாபத்துவம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. தசையில இந்த மாதிரியான அமைப்புகளை ப்ரெடிக்ட் பண்றது உண்மையிலே கஷ்டம். தனியா ஒரு கிரகம் இருக்கு, யாரோடும் சேரல, எந்த கிரகமும் பார்க்கல, அது இயல்பாக இருக்கிறது. ஆக இந்த தனியான ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கறத ஒரு 6-7 வீடியோவா பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு போடலாம்னு பார்க்கிறேன். இப்போ முதல்ல தனியாக இருக்கின்ற கிரகம், சுபத்துவமும் பாபத்துவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகம் என்ன செய்யும் என்பதற்கான முதல் படம் மிதுன லக்னத்தை எடுத்துக்கிறேன். 6ல செவ்வாய், 6ஆம் இடத்தை கணக்கு பண்றதுக்கு தான் நீங்க ரொம்ப பெரிய அளவுல அப்படியே 6ஆம் இடத்தை கணக்கு பண்ணும்போது தான் ரொம்ப பெரிய அளவுல இது பண்ணுவீங்க. எல்லா லெவல்லையும் 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான கணிக்க சிக்கலான ஒன்றாக இருக்கும். திரையில கட்டம் வந்துருச்சு. மிதுன லக்னம் 6ல தனியா இருக்கிறார், செவ்வாய் தனியா இருக்கிறார். இவர் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, இவர் என்ன தருவார், எப்படிப்பட்ட அமைப்புகளை தருவார்? 6ல என்ன இருக்கு? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கு. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இருக்கிறது. அப்ப செவ்வாயை பற்றி இப்ப 6ல தனியா இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன லக்னம்னு இப்ப கொடுத்திருக்கிறேன். அடுத்து சனி இனின்னு வரும்போது வேற வேற கேந்திர கோண அமைப்புகளை கொண்டு வரலாம். 6ஆம் இடத்தையும் 6ஆம் அதிபதியையும் நீங்க கணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருந்தா என்ன நான் சொல்லுவேன், இந்த இடத்துல தாங்க ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கின்றத தூரத்தை மட்டும் அளவிடுவதற்காக நட்சத்திரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் நட்சத்திரங்களை வைத்து கண்டிப்பாக பலன் இல்லை. நட்சத்திரங்களை வைத்து பலன் இல்லை. இந்த இடத்துல மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அம்சத்துல என்ன இருந்தாலும் சுபத்துவ பாபத்துவம், சுப வர்க்கம் பாப வர்க்கம் என்பதை கணிப்பதற்குத்தான் அந்த இடத்துல அம்சம் தேவைப்படுகிறது. சரி, சப்போஸ் இந்த இடத்துல என்ன நட்சத்திரங்கள்ல இருப்பாரு, விசாகம் 4ஆம் பாதத்துல இருப்பாரு, அனுஷம் 4 பாதங்கள்ல இருப்பார், கேட்டை 4 பாதங்கள்ல இருப்பார். அம்ச நிலையை போட்டிருக்கிறேன் பாருங்க, அம்ச நிலையை போட்டிருக்கிறேன். நல்லா பாத்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் கடகத்துல வரும், விசாகம் 4ஆம் பாதம் கடகத்தில் வருகின்ற அதே நேரத்தில் அனுஷம் 1, 2, 3, 4 இதுல 4ஆம் பாதம், அனுஷம் 4ஆம் பாதம் சுக்கிரன் வீட்டுல வரும். சுக்கிரன் வீட்டுல அந்த இடத்துல சுபத்துவம். நீங்க கேட்டது சுபத்துவ பாபத்துவம் எதுவுமே இல்லாத நிலைமை. இதுல நான் சுபத்துவத்தையும் போடுறேன், பாபத்துவத்தையும் போடுறேன். ஏன்னா ஏதேனும் ஒரு நிலையில நல்ல கெட்ட நிலையை கிரகங்கள் அடைந்தே தீரும். ஏதேனும் ஒரு நிலையில நல்ல கெட்ட நிலையை கிரகங்கள் அடைந்தே தீரும். அதற்கு இந்த அம்சத்தை நம்ம பார்த்தே ஆகணும். இந்த அம்சத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன செய்கிறது?
அனுஷம் 4ஆம் பாவத்துல இருந்தா சுக்கரனுடைய வீட்டுல வந்து அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப அந்த சுக்கரனுடைய வீட்டுல இருக்கும்போது கெடுபலன்கள் கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அதற்கடுத்து கேட்டை 1ஆம், அதற்கடுத்து அனுஷம் 3ஆம் பாவத்துல இருந்தா சுக்கரனுடைய இதுல இருக்கிறார்னு அர்த்தம். அனுஷம் 3ஆம் பாவத்துல சுக்கரனுடைய இதுக்கு வந்துருவார். அனுஷம் 4ஆம் பாவத்துல செவ்வாய் வர்க்கோத்தமத்தை அடைவார். வர்க்கோத்தமத்துக்கெல்லாம் பெரிய பலன்கள்லாம் இல்லைங்க, இதெல்லாம் கிடையாதுங்க. வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத கூட நீங்க சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்குள்ளதான் பொருத்தி பார்க்கணுமே தவிர வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் பலம் பெற்றிருக்கிறதே அப்படின்னு பொதுவான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பலம் பெற்றிருக்கிறதுன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல பாப பலமா சுப பலமா என்பதை நீங்கள் வர்க்கோத்தமத்தின் மூலம் அறியலாமே தவிர வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அள்ளித்தரும் இல்லைங்க. கஷ்டத்தையும் அள்ளித்தரும், பணத்தையும் அள்ளித்தருங்க. அது சுபத்துவ பாபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் வர்க்கோத்தமத்திற்கும் பலன். இந்த இடத்துல செவ்வாய் வர்க்கோத்தமத்தை அடையக்கூடாது. செவ்வாயினுடைய அமைப்பு அங்க பாத்தீங்கன்னா அது செவ்வாயோட வீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து பாப வீடு. அம்சத்துல குருச்சுக்கர வீடுகள், வளர்பறை சந்திரனுடைய வீடு, பௌர்ணமி சந்திரனுடைய வீடு, புதனுடைய வீடு, இவைகள் தான் சுப வர்க்கம். அப்ப அந்த சுப வர்க்கம் என்கின்ற போது அங்கே புதனுடைய நிலைமையும் பௌர்ணமி சந்திரனுடைய தேய்பிரை சந்திரனுடைய நிலைமையும் ராசி கட்டத்துல பார்த்துக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த 5வது கட்டத்துல என்னங்க தரும்? இந்த இடத்துல ஆதிபத்தியம் காரகம். காரகத்தை என்ன தரும்? நான் சொன்ன மாதிரி மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, சகோதரம் போன்ற அத்தனை விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் 6ஆம் வீட்டு ஆதிபத்தியமான என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. கடனை, நோயை, எதிரி, வேலை. கடனை கொடுக்கறதும் அவர் தான், எதிரியை கொடுக்கறதும் அவர் தான், வேலையை கொடுக்கறதும் அவர் தான். அப்ப இந்த இடத்துல 6ஆம் ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் வலுத்து தரப்போகிறது. எப்படி தரப்போகிறது? ஏற்கனவே எப்படி தரப்போகின்றத லக்னாதிபதியை வச்சு கணிச்சணும்னு சொன்னேன். சரி, இந்த இடத்துல கடன் வருமா? கடன் வந்தா என்னங்க நடக்கும்? மனசு குழம்பி போகும். எந்த நேரம் அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பயந்துகிட்டே இருப்பீங்க, பயப்படுவீங்க. இப்ப கடங்காரம் வந்துருவானோ, அப்ப கடங்காரம் வந்துருவானோ, வெளியில தெரிஞ்சிருமோ, இதுக்கு தெரிஞ்சிருமோ, அதுக்கு தெரிஞ்சிருமோ. அப்ப பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, மனம் கலக்கமா இருக்கிறது என்னங்க விஷயம்? சந்திரனுடைய வலுவில்லாத நிலைமை. அங்க பாருங்க எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. சந்திரனை வந்து திக்பலம் இழந்து 10ஆம் இடத்துல அமாவாசை சந்திரனா போட்டிருக்கேன். அப்ப சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, சந்திரன் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற போது உங்களுக்கு மனக்கலக்கம் தரக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதால் நீங்கள் அந்த இடத்துல கடனால பாதிக்கப்பட போறீங்க. 30-40 வயது வரைக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும். 25-30 வயசுக்குள்ள வந்துருச்சு. 30 வயசுல எல்லாம் ஒன்றும் நோய் வராதுங்க. சுகர் கூட 30 வயசுக்கு பிறகுதான் வருது. பெரிய அளவில் நோய் வந்தா கூட உடம்பு தாங்கும், லக்னாதிபதியுடைய வலுவை வச்சு. மறுபடியும் லக்னாதிபதினே வர்றேன். அப்போ 30 வயதுக்குள்ள வரக்கூடிய அந்த சந்திர திசை என்ன இது செவ்வாய் திசை என்ன பண்ணுது? சந்திரன் ஒரு மாதிரியாக இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது அவருக்கு கடினமான மனக்கலக்கம், மனக்குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல சகோதரம், கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அமைப்புகள்ல கொடுக்க போகிறது. கரெக்டுங்களா? அதுலேயே புதன், ராகு. இங்க பாருங்க, இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா ஒன்று போட்டேன். என்ன போட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வார கேள்வி இப்போது திரையில வந்துருச்சு. ஆண் ஜாதகம் 27/5/1995 சாயந்தரம் 4 மணிக்கு ஈரோட்டில் பிறந்திருக்கிறார். என்னுடைய தொழில் விதி இதுவோ, என்ன தொழில் பண்றாருன்னு கேட்கறதுக்கு தான். என்னுடைய தொழில் விதியை இதுலயே சொல்லிட்டேன். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் முதல் நிலை சுபத்துவமோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும். அவயோகத்தை செயல் வரும்போது 2ஆம் நிலை சுபத்துவமான தொழில் அமைப்புகள் இருக்கும்னு. இந்த ஜாதகர் என்ன தொழில் செய்கிறார்?